எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஞானவேல் வந்து இந்த படத்தை ஒன்று வேலை செஞ்சவன் கம்மியாக பேசுறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதுன்னு சொல்றதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேற வேற தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும் பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகளில் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர், ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் வந்து லிஜோவில் தொடங்கி அமரன்ல இருந்து அருகில் இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னென்னா, வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் வேலையை அவன் நடத்தி போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்காத மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ணலாம் கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோடனே அவருக்கும் முதல் படம் இது. வேற நிறைய படங்கள் வெளியிட்டு வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாகிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்துல வந்து ஒரே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்கு. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புறேன். வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. ஜென்டில் உமன் இயக்குனர் ஜோஸ்வா சேதுராமன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் நண்பர் எல்லாருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நானே திட்டமிட்டது தான். எல்லாரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோட டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லணும், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டரா நான் சொல்ற விஷயங்களை நாங்க முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலாம்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷனை என்னோட ட்ரீம் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்ன காட்டிலும் அதிகமா. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பா நான் என்னோட டீம் தான் ரொம்ப நன்றி சொல்றேன். கண்டிப்பா அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்க எல்லாரோடய நான் கண்டிப்பா அதை பத்தி நான் ஒரு இடம் ஆசைப்படுறேன். குறிப்பா அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோன்னா எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு IAS ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாம எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா அப்படின்னா தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்னாலும் இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பத்தி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படிச்சதுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் வந்து சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணா. படத்துல முக்கியமா கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பா ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும். அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினைச்சேன் ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவாரு, செட் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும் போது யோசிக்கும் எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர். ஆக்சுவலா அவனை நான் வேலை செய்ய விட்டனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்க 2 பேரும் பேசுவோம், ஃபைனல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பிச்சு அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம், ஐசியூல தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து ரொம்ப இனியும் நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். ஆக்சுவலா வேற எந்த எடிட்டர் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இந்த படத்தை நம்பினாங்க.
அதோட ஆக்டர்ஸ் பத்தி சொல்ல முக்கியமா வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகடன் தான் வந்து லிஜோ பத்தி ஃபர்ஸ்ட் எங்களை சொன்னாரு, லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாரு. லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சோம், படிச்சுட்டு எங்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவா படம் பார்க்கறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னா அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னு பொதுவாக திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினைச்சதுக்கான விஷயத்த பண்ண சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லி எனக்கு லாங் டைமா தெரியும். சோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்கு லாஸ்ட்லயா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பண்றீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அதனால சரி ஓகே ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட் இல்லான்னு தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அந்த ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்ணணும் ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்னா ஆமா புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பினான். ஆக்சுவலா அது பேசிக்கா ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு கேரக்டர். ஆனா நான் கொஞ்சம் பேசி அவன் ஏதோ மண்டே கல்வி ஏமாத்திட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்துல எனக்கு சப்போர்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இந்த படம் ஆக்சுவலா வந்து நான் வந்து படம் இயக்குன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து எதுக்காக எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகபரி தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவருமே என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்வி தான் கேட்பேன். அது யாரெல்லாம் நான் பொறுமையா நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸ்ல ஒண்ணு இருக்கும்ல இருக்கும் அதெல்லாமே கண்ட்ரோல் பண்றது அண்ணன் தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்லி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்கு அப்படின்னு என்னோட இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகபரி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வசனம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் என்ன சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா திருத்தி எழுதுவாரு. அதனால அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமா கடைசியா வந்து என்னோட மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமா ஒரு தயாரிப்பாளர் புதுசா படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு அந்த படத்துல சொல்லல. டான்ஸ், ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1ல இருந்து நான் ஷூட் பண்ற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான புது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கலெக்ட் பண்ணாரு. பேசிக்கா இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கரோச்சு டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணும்போது ப்ரொடியூசர் கரெக்டா ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியான சூழ்நிலை எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ் பாருங்க, நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்றேன் இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும், டெஃபினட்டா பிடிக்கும்னு உங்களால சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்துல அந்த பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலாம் இருக்கேன். எங்கேருந்து சாரி எக்டர் அது காத்தவரையன். ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவரையன் வேற என்ன பேர் இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவரன் யாருன்னு சொன்னா நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து கவுண்ட் சார் யாரு காத்தவரனா அந்த காத்தவரன் தான் ஒரு ஆக்சுவலா. ஸோ விக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் விக்டரை போய் மீட் பண்றேன், பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிடுவாரு. ஸோ அது இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில் உமன் வந்து பாத்தீங்களா திருப்பி அது மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் வேறையா இருந்தது. இந்த பப்ப வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதை நான் அவருக்கு இங்க தேங்க் பண்ணிக்க நான் விரும்புறேன். ஜோஸ்வா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படிதான் ஷூட்டிங் ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றீங்களா? நான் சொன்னேன் பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டர் பண்றது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா, அவர்கிட்ட வேற எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்ற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்கறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமா ரீவெல்டட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும், இல்ல பேய் படமா இல்ல இது ரத்த பிளட் அந்த மாதிரி படமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூட்ல தான் இருந்தாரு ஜோஸ்வா. இன்னைக்கு தான் தெரியும், அண்ணன் வேற சொன்னாரு எங்க பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமா தான் இருந்தது எங்க பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்கு. ஆனா ஜோஸ்வா நான் எப்படி பண்ணா, ஜோஸ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்துல பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்ல அந்த மைண்ட் செட் ஜோஸ்வா கிட்ட இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து கேப்பபிளா பண்ணுவாரு இருந்தது. அதே மாதிரி ஜோஸ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தாரு ஜோஸ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பாரு, அடுத்த நாள் வேற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன். சரி நாளைக்கு என்ன பண்றாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி
தான் நான் ஜென்டில்மேன்குள்ள நான் வந்தேன். என்னோட பார்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நானு. இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்க அப்பா வந்து ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதே கண்கள்லாம் எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர், சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்றேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானன் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷுவா நான் பாக்குறேன். ஜோஷுவா அவங்களை ஆக்சுவலா ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அன்னசரமா ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்டான அது நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. ஸோ அதை எப்ப நம்ம வந்து அதை பத்தி நம்ம பேச போறோம், எப்ப நம்ம அந்த குற்றத்துக்குள்ள போய் நம்ம வந்து சரி பண்ண போறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலியமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் மைண்டாவே இதாக இருந்தேன். ஏன்னா தங்களான முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷா இது எப்படி கரெக்டா வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன். ஜோஷா இது கரெக்டா வந்துருமா, கரெக்டா பண்ணிடுமா, இது கரெக்டா வந்துருமா, எங்க வீட்டுல எதனா வந்துருமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கேட்பேன். இல்ல அடி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இந்த படத்துல. ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஒரு உமன் இன்னொரு உமன் எப்படி பாக்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனா ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது, நீங்க எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவா தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா, தேங்க்யூ சோ மச். அப்புறம் வந்து டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்டர். இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவனுக்கு அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. பிளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்ல இருந்து கெவின் வந்து நான் குழந்தையா வந்து பாக்குறேன், திடீர்னு நான் பாக்குறேன் சினிமால இருக்காரு. அதே கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்கா, நாம ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. பிளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசுனா, நான் வந்து இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன், லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோனா கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்ல இருந்து வேற கேரக்டரா மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலான்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் ஆசையா இருந்தது. அப்போ லிஜோமலா ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமா அவங்களை போர்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். சார் ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை, நான் திரும்ப உங்களோட அனுப்பி சார். ஆக்சுவலா நான் ஒரு வாய்ப்பாவே இங்க கேட்கிறேன். ஆமா. சோ அப்படிதான் லிஜோமல் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடிச்சா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது நான் அப்படி உள்ள போனோடனே லாஸ்ட்லியா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்தாங்க. லாஸ்ட்லியா இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. ஹெக்டர் சொன்ன மாதிரி சினிமாடோட சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு பரிமாணம் நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகா கேரி பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. பிளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்க பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் தி டெக்னீஷியன் பிளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல், ஹரி மேம், நேதாஜி சார். உங்க பேர் லியோ தான் சார் எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்கு நினைக்கிறேன், பேரை மாத்திட்டாங்க. அமரம் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரம் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன். ஷூட்டிங்ல வந்து அவரோட வீட்டுல இருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட் தூக்கிட்டு வந்துருவாங்க. இல்ல அமரன் சாரோட வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இல்ல சாரோட கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார். டீம் ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பிளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்த சந்தோட இரண்டாவது படம் ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமா ஒரு இங்க வந்து இண்டஸ்ட்ரியில சப்போர்ட் பண்ணது கோவிந்த சந்தா ஒரு காரணமா இருந்தாரு. ஸோ கோவிந்த தான் நான் இங்க மிஸ் பண்றேன். கோவிந்த சந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் இங்க ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவல காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்த சந்தலாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து 18 டேஸ்ல வந்து ஒரு படம் பண்ணது, இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். 18 டேஸ்ல வந்து ஒரு படம் பண்றது இது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ நம்ம 18 டேஸ்ல முடிக்க போறோம் சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படிதான் இந்த படம் வந்து அந்த ஸ்பீட்ல நகர்த்தப்பட்டது. அந்த படமாவே வந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லாருக்கிட்டையுமே, எஸ்பெஷலி உங்ககிட்ட தான். நீங்க தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அது மாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஷுவா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச். பிளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமா பேசினாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்க எல்லாருமே பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. நான் வந்து அந்த பதட்டத்தோட ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்க படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ்,
சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம், ஜோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்க, ஹரி மேம் நாங்க. ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்துலதான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அனா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜோஷுவா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்க நினைச்ச மாதிரி டெலிவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய இடத்துல அவங்க 2 பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்திருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து அட்மையர் பண்ணிருக்காங்க அவங்க பண்ணும்போது. ஸோ உங்க 2 பேரு கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போதான் இந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் படத்துல வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகா இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார் காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலா இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அவ்வளோ அழகா காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. March 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே கண்டிப்பா படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வந்தேன், பட் ஸ்டில் ruined it. ஸோ அதனால இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில், ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேரு மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்செப்ஷன்ஸ் இல்ல பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கேரக்டர் பண்றதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் பூர்ணி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும், பட் அவங்க அப்படி சொல்றாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இதுல வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டா இருக்கும் அண்ட் லெங்க்தி ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பா நிறைய டேக்ஸ் போக வேண்டியதா இருந்திருக்கும். பட் அது இல்லாம அந்த ஒரு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா கோஆபரேட்டிவா இருந்ததுனால நிறைய டேக்ஸ் எதுவும் போகாம நம்மளால இந்த படம் we could finish it. அதனால my co-actors and then Hector Anna, I really liked your work in the film and producers, of course, thank you for making this wonderful movie. And இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் within 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் at all easy. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஆல்.